ஹாய் காய்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி, இது ரெண்டும் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் நல்லா ஊறணும். நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் சீரகம், பச்சை மிளகா, தேங்காய், சின்ன வெங்காயம், இஞ்சி ஒரு துண்டு, இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மோரை நீங்கள் நல்லா கடைஞ்சிக்கலாம். நீங்கள் தயிரை ஊற்றி கடைஞ்சிக்கலாம், இல்லை எப்படினாலும் நீங்கள் பண்ணலாம். நல்லா மோரை நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்ச அந்த துவரம் பருப்பும் பச்சரிசியும் அதை அதில் கலந்துக்கலாம். அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருந்ததையும் அது உள்ளே சேர்த்துடலாம். எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிசத்துக்கு ரெடி பண்ணலாம். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா அது பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் சேர்ப்போம். சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கு, அதை சேர்த்துட்டு இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகா ஒரு 4 கிள்ளி வச்சுக்கோங்க. அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் போடுவேன். அதே மாதிரி எடுத்து நான் போட்டாச்சு. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம், கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த மோர் குழம்பையும் அதில் ஊற்றி நல்லா தாளிசத்தை ஃபினிஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான மோர் குழம்பு ரெடி. யாருக்கெல்லாம் உங்களுக்கு மோர் குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.